ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா என்னடா இட்லி கொப்பரையிலேருந்து இட்லி எடுத்து வைக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போய் மாவு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு வாங்கி கொடுத்துட்டு நான் ஒரு வேலைன்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு உள்ளே என்ட்ராகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கரெக்டாக இட்லி தட்டில் இட்லி அவிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா இட்லி இவ்வளோ பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம வீட்டில் அரைச்சா கூட இவ்வளோ மாவு இவ்வளோ இதாக இருக்காதுடா, சூப்பராக இருக்குடா மாவு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு ஒரு பாராட்டு மேலே பொழிஞ்சாங்க. இல்லைனா நான் எப்போ மாவு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நீ எங்கே போய் மாவு வாங்கினேன்னு சொல்லி எனக்கு ஒரே வசதி. இன்றைக்கி எனக்கு என்னமோ நல்ல நேரம் போல் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வசம் வாங்கலை. என்னம்மா தொட்டுக்கடை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, கத்திரிக்காய் கூட்டுடா, மதியானம் மீதி இருந்துச்சுல்ல, அது வேஸ்ட் பண்ண முடியுமா, காசு போட்டு வாங்கினதில்ல அப்படின்னாங்க. கொண்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி தட்டில் தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும்தானாம்மா, வேறு ஒன்றுமே வைக்கலையான்னு சொல்லி கேட்டதுக்கு, தக்காளி சட்னி வச்சுருக்கேன்டா அப்படின்னாங்க. சூப்பராக இருக்குமே அப்படின்னு, வைங்கம்மான்னு சொல்லி அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இட்லிக்கு தக்காளி சட்னிக்கும் கத்திரிக்காய் கூட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இட்லியை பிச்சு அந்த கத்திரிக்காய் இதில் தொட்டு தக்காளி சட்னியில் கொடுத்து வாயில் போட்டேன்னு பாருங்கள், அவ்வளோ ஒரு ருசி. அம்மா கைப்பக்குவமே பக்குவம்தான். அதுக்கப்புறம் நிக்கி பையன் என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தோம்னா, அவன் உள்ளே உட்காந்து விளையாண்டுட்ருக்கான். அவனையும் கொஞ்ச நேரம் அவனை கொஞ்சின்னு கொஞ்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.